ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஒரு சராசரி மனிதன் கதை இல்லை. ஒரு நாட்டின் கனவையும் மனதையும் கவர்ந்த ஒரு மாமனிதரின் வாழ்க்கை கதை. அவர் யார் என்று தெரியுமா? அவர்தான் நமது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஒரு காலத்தில் ஒரு சிறுவன் ராமேஸ்வரத்தில் இருந்து விண்வெளியை பார்த்து கொண்டிருந்தான். அவன் எதிர்கே பல தடைகள் எண்ணில் அடங்காது. ஆனால் அந்த சிறுவன் இன்று இந்தியாவின் விண்வெளி களத்தில் ஒரு வரலாறு எழுதியுள்ளான். அவர்தான் நமது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சிறு வயதில் இருந்தே விண்வெளி மீது மிகுந்த ஆர்வம் கொண்டார். ஒரு நாள் வானில் விமானம் பறப்பதைக் கண்டேன், அது என்னை ஈர்த்தது என்றார். அதே அவள் சென்னையில் உள்ள மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏரோநாட்டிகள் படித்தார். அங்கு அவரது படிப்பை முடித்தார். பிறகு டார்டோவில் சேர்ந்தார். அது மட்டுமல்லாமல் பிறகு இஸ்ரோவிலும் சேர்ந்தார். 1963ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் சவுண்டிங் ராக்கெட் திருவனந்தபுரத்தில் உள்ள தும்பா என்ற கிராமத்திலிருந்து ஏவப்பட்டது. ராக்கெட் ஒரு சைக்கிளில் செல்லப்பட்டது. அவர்களிடம் பெரிய டெக்னாலஜி எதுவும் இல்லை. இருந்தது மிகப்பெரிய கனவு. 1980 ஜூலை மாதம் இந்தியாவின் முதல் SLV-3, அதாவது சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் என்று அழைக்கப்படும், அது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தலைமையில் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. அவர் சொன்னார், ஒரு நாடு வலிமையடைய அறிவியலும் விஞ்ஞானமும் முன்னிலை பெற வேண்டும் என்றார். SLV-3 வெற்றியின் பின்னால் அப்துல் கலாம் அவர்களின் தலைமையின் இரவு பகலின் இன்றி கடந்து செயல்பட்ட காரணமாகத்தான் வெற்றி பெற்றது. நம்மிடம் அதிக வசதி இல்லாமலே ஆரம்ப காலத்தில் சைக்கிள் ராக்கெட் எடுத்து சென்றிருந்தார்கள். இன்று சந்திராயன் போன்ற திட்டங்கள் வருகிறது. அதற்கான அடித்தளத்தை அமைத்தவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் சொன்னார், ட்ரீம் இஸ் நாட் வாட் யூ see in sleep, dream is something which don't let you sleep. அதாவது உறக்கத்தில் வருவது கனவுல்ல, உன்னை உறங்க விடாமல் வருவது தான் கனவு. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் பிரேம்ஸ் இன்ஸ்பயர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் செய்யும். ஏனென்றால் ஊக்கம் தரும் கதைகள் நான் வாழ்க்கையின் கதையை மாற்றும்.